பாலஸ்தீன் மற்றும் இஸ்ரேல் இடையில் போர் நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் இஸ்ரேலின் பிரதிநிதியான நெத்தன்யாகு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தினார். அந்த உரையில் எங்கள் எதிரிகள் உங்கள் எதிரிகள் எனவும் நம் இருவரின் நோக்கமும் ஒன்றுதான் எனவும் எங்கள் வெற்றி உங்களுக்கான வெற்றியாகும் எனவும் கடந்த பல ஆண்டுகளாக எங்களுக்கு ஆயுதம் வழங்கியதற்கு நன்றி எனவும் உரை நிகழ்த்தினார். இந்நிலையில் நெத்தன்யாகுவின் வருகைக்கும் அவரது உரைக்கும் எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போராட்டத்தில் திரண்ட மக்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பியதோடு அமெரிக்க நாட்டின் கொடியை அந்நாட்டின் முக்கிய கொடி கம்பத்தில் இருந்து இறக்கி பாலஸ்தீன் நாட்டினுடைய கொடியை ஏற்றினர். போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் இஸ்ரேலிய பயங்கரவாத செயலுக்கு கண்டனங்களை தெரிவித்ததோடு நெத்தன்யாகுவின் உருவப்படத்தையும் எரித்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர்.